உங்க கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கிரேவிங்ஸ்க்கு நீங்க மாஸ்டர் ஆக முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா அந்த பசிய என்ன பசின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரியல் ஹங்கரா, எமோஷனல் ஹங்கரா, தண்ணிக்கான ஹங்கரா, இல்ல கிரேவிங்ஸான்னு பாருங்க. உங்களுக்கு ரியல் ஹங்கர்னா நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவீங்க. இல்ல உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் பசி எடுத்த உடனே தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு உங்க ஹங்கர் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா அது ரியல் ஹங்கர் கிடையாது. எமோஷனல் ஹங்கர் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு வாக் பண்ணுங்க. உங்களால அந்த ஹங்கரை ஓவர் கம் பண்ண முடியும். பட் கிரேவிங்ஸ் ஹங்கர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு சாக்லேட் கிரேவிங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸ்வீட் கிரேவிங் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க பாடியில குரோமியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மீட் கிரேவிங் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க பேலன்ஸ்டு ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சாதான் இந்த கிரேவிங் ஹங்கரை உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட கிரேவிங்கை நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க.